எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்மளுடைய 2வது ஆலயம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மகிஷாரோட மிருத்யுஞ்சய வாராகி ஆலயம், கூட காலபைரவர் வருவாரு. இந்த ஆலயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, யம பயப்போ வாராகி. அதாவது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய எதிரி, பெரிய நோய்களை போக்கக்கூடிய ஒரு வாராகி அம்மா தான் இங்க வரப்போறாங்க. இது நம்மளுடைய 2வது ஆலயம். இந்த ஆலயம் வந்து திருச்சி மாவட்டம் திருவெள்ளரையில நம்ம திருப்பணி மேற்கொண்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய இன்னொரு ஆலயம் 94 கரியமாணிக்கம், அதாவது சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும். சமயபுரம் பெரிய பெரிய ஒரு ஆலயம், அது பழைமையான ஆலயம். அந்த ஊருக்கு பக்கத்துல 94 கரியமாணிக்கம், அதாவது திருச்சி மாவட்டத்துல 94 கரியமாணிக்கங்கிற ஊர்ல லகுவாராகி ஆலயம், கூடவே ராகு கேது பரிகார ஸ்தலமா அந்த ஆலயம் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு கருட பஞ்சமி, நாக பஞ்சமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பஞ்சமி திதி. அது ஆக்சுவலா கருடன் நாகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் அப்படின்னு தான் ஆன்மீக குறிப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா தீரா பகையால இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும், அதே சமயத்துல மகாவிஷ்ணுவுடைய படுக்கை ஆதிசேஷன், அதாவது நாகமும் அவருடைய வாகனமா கருடனும் இருக்காங்க. அதனால இந்த 2, அதாவது கருட பஞ்சமி நாக பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. நீங்க புத்துல இருக்கிறது இல்ல நாக சம்பந்தப்பட்ட நாக அந்த அந்த அம்சத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு நன்மையை தரும். சரிங்களா? அதே சமயத்துல நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா கருட பஞ்சமி நாக பஞ்சமிக்கு ஏற்ற மாதிரி அங்க ராகு கேது பரிகார ஸ்தலமா அந்த ஆலயம் இருக்கு. நீங்க அந்த ஆலயத்துல நம்ம பஞ்சமி சங்கல்பத்துல கலந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க அதுல உங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம் மட்டும் அனுப்புங்க. நம்ம அந்த நாளைக்கு பஞ்சமியில அதாவது 16ஆம் தேதி, நாளைக்கு 16 ஆகஸ்ட்ல நம்ம பஞ்சமி தேதியை கொண்டாடுறோம். அந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமியில உங்களுடைய பேர்களை அங்க சங்கல்பத்துல வைப்போம். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு ரொம்ப நாளா வராம இருக்குல்ல, கடன் கொடுத்துட்டோம், அந்த காசு வரல, வர வேண்டிய பண வரவு இல்லை அப்படின்னா அந்த பண வரவு வரும். அதே மாதிரி பல தடைகள், திருமண தடையா இருக்கலாம், தொழில் தடையா இருக்கலாம், இல்லை குழந்தை பேர் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை அந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ண அருளை கொடுத்து அந்த தடைகளை நீக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமிங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். நம்ம ஆலயம் அதுக்குன்னே ஸ்பெஷலான ஒரு ஆலயம். அது ராகு கேது பரிகார ஸ்தலமா அந்த ஆலயம் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும். இந்த பஞ்சமியில பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பஞ்சமி நாளைக்கு அது இல்லாம 72வது பஞ்சமி நம்ம ஆலயத்துல 3வது வருஷம் நிறைவு. சரிங்களா? அதனால ஒரு பெரிய அளவுல நாங்க அதை செலிப்ரேட் பண்ண போறோம். அந்த ராகு கேது பரிகார ஹோமம், பஞ்சமி ஹோமம், நவகிரக ஹோமம் எல்லாமே அங்க நடக்கும். அஸ்திர ஹோமம்லாம் நடக்கும். அதே மாதிரி பைரவருக்கு பலி கொடுக்கறது, அப்புறம் ராகு கேதுக்கு பரிகார பூஜைகள் பண்றது, அபிஷேகம், அன்னதானமும் பெரிய அளவுல அங்க நடக்கும். நீங்க அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு. ஒருவேளை வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த அம்பாள் கொடுப்பாங்க. இதெல்லாம் எளிதா தரக்கூடிய லகுவாராகி தான் அங்க நம்மளுடைய முதல் ஆலயத்துல இருக்காங்க. சரிங்களா? அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய ராசி, நட்சத்திரம், பேரு இதை மட்டும் அனுப்புங்க. நிச்சயமா நாங்க அதை சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அதற்கு எந்த ஒரு தொகையும் வசூலிக்கப்படலை, நீங்க அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த ஆலயம், நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தாதான் அங்க அருள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இதே கிடையாது. சரிங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. இங்க அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க யாரும் கேட்க போறது இல்லை. நீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைங்க. நிச்சயமா அம்பாளுடைய அருள் இலகுவா உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.